அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல முக்கியமா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு கம்ப்ளீட் ஜிஎஸ்ஸுக்கான வேர் டூ ஸ்டடி ஓகேவா? ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட் நெறையா குடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்க்கு எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்டின்றது. இல்லாட்டி நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அப்டின்னா, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்டி எந்தெந்த புக்ல எந்தெந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் சிலபஸ்ல கவர் ஆகுது அப்டிங்கிறதும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல பர்ட்டிகுலரா 6th இருந்து 12th வரைக்கும் ஜிஎஸ்ஸுக்கான ஃபுல்லி அதாவது முழுவதுமான வேர் டூ ஸ்டடி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, வேர் டூ ஸ்டடிக்கான அந்த பிடிஎஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி டெலிகிராம் லிங்க் கிடைச்சது தான். ஸோ என்னோட சேனல்ல பர்ட்டிகுலரா குடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. சும்மா ஷார்ட்டா தான் குடுக்குறேன். ஸோ இதில இருக்கக்கூடிய முக்கியமான அந்த லெசன்ஸ நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நெறைய பேஜஸ் வந்து இருக்கு இதில வந்து. கிட்ட 6th 12th வரைக்கும் நெறைய பேஜஸ் இருக்கு. சயின்ஸ்ல எந்தெந்த டாபிக் கவர் பண்ணணும். அதே மாரி பாலிட்டிக்கு, ஐஎன்எம்முக்கு, யூனிட் 6க்கு எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் ஜிஎஸ்க்கான கம்ப்ளீட் வேர் டூ ஸ்டடி தான் இது. ஓகேவா? ஸோ நெறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இந்த பிடிஎஃப். ஸோ நான் டெலிகிராம் சேனல்ல குடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப். ஓகேவா? போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேர் புதுசா வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. நான் குரூப் 4க்கு, குரூப் 2, குரூப் 1 யாரா இருந்தாலும் சரி. ஓகேவா? கண்டிப்பா இந்த பிடிஎஃப் வந்து யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்க என்னதான் அவுட் சோர்ஸ் வெங்கடேஷன் புக்கு, ஸோ இந்த மாரி அவுட் சோர்ஸுக்கான வெங்கடேசன் புக்கு, பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்ஸு இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சிருந்தாலும், ஸ்கூல் புக்க நீங்க தரோவா கம்ப்ளீட் பண்ணாம பட் மத்த மீன்ஸ் மத்த அகாடமி புக்ஸு, மத்த ஆத்தரோட புக்ஸு நீங்க என்னதான் கவர் பண்ணிட்டு போனாலும், ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட நீங்க லைன் பை லைன் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ லைன் பை லைன் மீன்ஸ் சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய அந்த பாடத்திற்கு இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு திருக்குறள் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ "கனி இருப்ப காய் கவர்ந்தற்று" அப்படின்ற ஒரு இனிய சொல் இருக்கும்போது ஏன் வந்து கடுமையான சொல் பேசணும்? அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுல கனி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு தான். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம அவுட் சோர்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, எவ்வளோ அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ வந்து ஜிஎஸ்ல கவர் பண்றது சொல்லுங்க? ஸோ அதுக்கு தான் சொல்றேன். இதில இருக்கக்கூடிய ஜிஎஸ் டாபிக்க மட்டும் நீங்க ஸ்கூல் புக்ல தரோவா படிச்சுக்கோங்க. முக்கியமா 10th, 11th, 12th இத மட்டுமே வந்து தெளிவா படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மித்த மீன்ஸ் மற்ற அகாடமி சொல்றத நானும் சொல்றேன். நான் ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லல. ஸோ நீங்க இப்ப தான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க ஒரு புது ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட பெர்சனல் அட்வைஸ் என்ன அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து நான் இந்த வீடியோல குடுத்திருக்க அந்த பர்ட்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய பாடங்கள மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது 75 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. மார்க்ஸ் மீன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம கரெக்ட்டா, அக்யூரேட்டா படிச்சிருந்தா மட்டும் தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளயே போக முடியும். நம்ம அவுட் சோர்ஸ ஃபுல்லா தெளிவா படிச்சுட்டு, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கன்டென்ட் எல்லாம் வந்து தெரியல அப்படிங்கிறத நமக்கு என்ன பிரயோஜனம்? ஓகேவா? ஸோ நானுமே படிச்சேன். அவுட் சோர்ஸ் கொஞ்சம் ஓரளவு நெருக்கி படிச்சுட்டு, ஸ்கூல் புக்க வந்து ரீகால் பண்ணல, ரிவிஷன் பண்ணல. ஸோ அப்ப சில விஷயங்கள் படிக்கும்போது, சில விஷயங்கள் என்னோட சேர்ந்து படிக்கிறவங்களும் எனக்கு கேட்கும்போது, கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எனக்கு தெரியல. ஸோ அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். ஓ! ஸ்கூல் புக்ல இவ்வளோ கன்டென்ட் இருக்கு சிலபஸ்ல இருக்கிறது. ஸோ அதவே நம்ம படிக்காம என்னதான் நம்ம அவுட் சோர்ஸ் படிச்சாலும், அது வந்து பயனற்றது அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு பெர்சனலா சொல்லக்கூடிய என்ன அட்வைஸ் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ் டாபிக்க நல்லா தரோவ் பண்ணிருங்க. தமிழுக்கு நம்ம எப்பயும் போல ஸ்கூல் புக்க படிச்சுட்டு தான் மிச்சத்துக்கு போவோம். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சயன்ஸு எல்லாமே ஜிஎஸ்ன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா? ஸோ ஐஎன்எம் யூனிட் 6 கவர் ஆகுறது எல்லாமே நான் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க பாலிட்டிலாம் கண்டிப்பா நீங்க 10th, 11th, 12th இந்த 3மே தரோவா வச்சிருந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பாலிட்டில 80% ஆம் டாபிக்க முடிச்ச மாணிக்கு தான். ஓகேவா? ஸோ மிச்சம் அந்த 20% கவர் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு, வெங்கடேசன் சார் புக்கு அது எல்லாமே மத்தது. ஓகேவா? ஸோ நீங்க உங்களோட பெர்சனல் நாலேட்ஜ குரோத் பண்ணிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குரோத் பண்ணிக்கணும் அப்டின்னா, நீங்க உங்களுடைய ஸ்கூல் புக் கன்டென்ட் ஓகேவா? அது எங்க இருக்குன்னு தேடி புடிச்சு, நீங்க செல்ஃபா நோட்ஸ் மேக் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அப்பனா மட்டும் தான் உங்களால காம்படிஷனுக்குள்ள இன்சைடே ஆக முடியும். நீங்க சும்மா அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சுட்டு, ஸ்கூல் புக்ல ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியல அப்டிங்கிறதா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிரும். ஓகேவா? ஸோ அதனால நான் இப்ப குடுத்திருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்க யூஸ் பண்ணி அதில வந்து வேர் டூ ஸ்டடி குடுத்துருக்கேன். ஸோ அத வந்து நீங்க பிரிண்ட் போட்டோ இல்ல பிடிஎஃப் ஆவோ வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதில இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே படிச்சிட்டீங்களா அப்படின்னு
அப்படின்னு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தான். தெரியாதெல்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா, அது வந்து கண்டிப்பா புதுசா தான் இருக்கும். நீங்க ஒரு ஓல்டு ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லாட்டினா, நீங்க ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேஜோ வேற ஏதாவது நீங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு அவ்வளோ பெருசா இருக்காது. ஓகேவா? பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.